ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 2K கிட்ஸையும் தாண்டி 70s 80s கிட்ஸ்க்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றும் ஒரு முறை 20 வருடங்கள் கழித்து பிரபுதேவாவும் வடிவேல் சாரை இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. பிரபுதேவாவுடைய ஃபர்ஸ்ட் படம் காதலன். அந்த படத்துல வடிவேல் செம்ம என்ன சொல்ற பயங்கரமான ஒரு கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஊர்வசி ஊர்வசி சாங்கா இருக்கட்டும், அவர் பண்ற காமெடியா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா. அதுல ஆரம்பிச்ச நட்பும் சரி, பிரபுதேவாவுக்கு உயிரே அந்த படத்தோட காமெடி தான். பிளஸ் ஏராமனோட சாங்கு, சங்கர் சாருடைய 2வது படம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு பேசப்பட்ட படம். இந்த மாதிரி படம் காதலன். இந்த படத்தை வெற்றியில ரொம்ப பங்களிப்புன்னா வடிவேலு. வடிவேலு எப்போ பங்களிச்சாரோ அப்பயே பிரபுதேவாவுக்கும் அவரோட கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா ரெண்டுமே அந்த டைம்ல ரொம்ப லீன் பாடியா இருப்பாங்க. ரொம்ப பாக்குறது ஒரு கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி காமெடி பார்த்தீங்கன்னா செம்ம கலக்கி இருப்பாங்க. பேட்டர் ஆஃப் சாங்லாம் சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனதை தேடி விட்டாரு, சிங் இந்த ரைட், சேம் லைட், வைப்ரேட் சேம் லைட், அங்க ஆரம்பிச்ச காமெடி சரி ஒரு பயங்கரமான திருப்புமுனை. இப்பவும் ஆதித்யா டிவி கேடிவில பார்த்தீங்கன்னா அந்த காமெடி பார்த்தா சிரிக்காம இருக்க முடியாது. அப்பேற்பட்ட அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாயசேகர் படத்தை வடிவேல் சார் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால பிரபுதேவா ஒரு டான்ஸ்க்கு கொரியோகிராஃபர் பண்ணாப்ப. ஸோ அதெல்லாம் ஆன் ஸ்கிரீன் கிடையாது இல்லையா, ஆஃப் ஸ்கிரீன் தான் நிறைய இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்கிரீன்ல ஃபுல் லென்த் காமெடியா ஒரு படத்தை பண்ண போறாங்க. துபாயில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற கரண் ரவி சார் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாரு. சாம் ரோட்ரிகுயஸ் இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. இவர் யாருன்னா ஏற்கனவே பிரபுதேவாவோட ஒரு படம் கமிட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் ஒன்னும் ரிலீஸ் ஆகல. ஸோ அவர் பாத்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. நம்ம மியூசிக் பார்த்தா யுவன் சங்கர் ராஜா. நல்லாவே காமோ ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா மியூசிக் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா, டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாமு, ஹீரோ பாத்தீங்கன்னா பிரபுதேவா, காமெடின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடிவேல் சார். இவங்க எல்லாம் சேர்ந்து மறுபடியும் 2K கிட்ஸை நல்ல ரசனையா காமெடியை ரசிக்க வைப்பாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படத்தை கேமரா யார் பண்ண போறாங்கன்னா விக்னேஷ் வாசகர் தான் அந்த படத்துக்கு கேமராமேனா இருக்காரு, கமிட் ஆயிருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எடிட்டர் பாத்தீங்கன்னா ஆண்டனி, அவங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் யாருன்னா மறுபடியும் பீட்டர் ஹைன். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பழைய ஒரு கோம்போ. இவங்க எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை பண்றாங்க. காமெடி கிரிஞ்சு இல்லாம பாத்துங்க சார். ஏன்னா மறுபடியும் நான் காமெடி பண்றேன்னு சொல்லி கிரிஞ்சு பண்ணாம 2K கிட்ஸ்ல ரசிக்கும்படியா டார்க் காமெடின்னு சொல்றாங்களே, ஸோ அந்த மாதிரியே உங்களுக்கு அதாவது சொல்லித்தர தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல காமெடி பேக்கா இந்த படம் அமையுறதுல எந்த சந்தேகமே இல்லை. இந்த படம் பாத்தீங்கன்னா விரைவில் பாத்தீங்கன்னா டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க, பூஜையும் பண்ண போறாங்க. இது ஃபுல்லா கமிட் ஆயிருக்குது. இதுதான் இந்த நியூஸ். அடுத்த வருஷம் கண்டிப்பா திரைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த காம்போ பெரிய அளவில் பேசப்படும். ரொம்ப ஒரு வெற்றி காம்போ தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பீட்டர் ஹைன் சாரை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறோம். ஃபைட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த படம் திரையில் வெற்றி மகுடம் சூட ரஃபி தியேட்டர் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.